Good morning students, welcome to Rekha Max Academy. நம்ம NCERT CBSE Arithmetic Progression Chapter 5 பார்த்துருக்கோம். அதில் எக்ஸசைஸ் 5.2ல ஒரு 11 சம்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து 12, 13, 14, 15 சம் பார்க்கலாம். அதோட நான் சம் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரியோட வீடியோஸும் சைமல்டேனியஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். இது கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து சால்வ்டு லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன். அதையும் பாருங்கள். அதை ஒரு வீடியோவாக நான் அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி போர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீடியோஸ் போகணும். அதுதான் என்னோடய இது. அதனால் கண்டிப்பாக இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5.2 12th sum. The two APs have a same common difference. The difference between their 100 term is 100. What is the difference between their 1000 terms? என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு 2 ஏபி இருக்குது, அதோட காமன் டிஃப்ரென்ஸ்னால் டி, ரெண்டும் சேம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அந்த டிஃப்ரென்ஸ் பை 100 டேர்ம், அந்த அதோட 100 டேர்ம், ஒரு ஏபியோட 100 டேர்ம், இன்னொரு ஏபியோட 100 டேர்ம், ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன 100 அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படி இருந்தால் அதோடைய 1000 டேர்மோடைய டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், 2 ஏபி வச்சுப்போம், AP1 AP2. அதோட ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஒன்று வந்து ஸ்மால் ஏ அண்ட் கேபிட்டல் ஏ be the first two terms of AP. A and capital A ங்கிறது இந்த ரெண்டு ஏபியோட ஃபஸ்ட்டு டேர்ம்ஸ்னு வச்சுப்போம். இப்போ வந்து A1 A2 அப்படின்னு பார்க்கும்போது A100 மைனஸ் A100, அதாவது கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ, அதோடைய ரெண்டு டிஃப்ரென்ஸ் எவ்வளோது, அந்த டிஃப்ரென்ஸ்னு கொடுத்துருவாங்க பாருங்கள், 100 இது கொடுத்துருவாங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து ஒரு ஈக்குவேஷன் பண்ணுவோம். A ப்ளஸ் A100 எப்படி எழுதலாம், 99D. ஓகே, மைனஸ் A ப்ளஸ் 99D விச் இஸ் ஈக்குவல் டு 100. ஓகே, A ப்ளஸ் 99D மைனஸ் உள்ளார மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாமா, மைனஸ் A ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 99D ஈக்குவல் டு 100. ஸோ 99D கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, A small a minus capital A equal to 100. This is equation number 1. ஓகேவா, புரிஞ்சிச்சு. அடுத்தது என்ன சொல்லுறாங்க, what is the difference between their 100 term. இப்போ 1000 term, A1000 minus capital A1000 which is equal to question mark. இதுதான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம இதுக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா, 99D minus A plus 999D. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஓகே. அடுத்தது என்ன, A ப்ளஸ் 999D மைனஸ் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க, மைனஸ் A மைனஸ் 99D. ஓகே, எகைன் 99D கேன்சல் ஆகிடும். அப்போ A மைனஸ் ஏயோட வேல்யூ என்ன நம்ம கொடுத்துருக்கோம், 100. ஓகேவா, ஸோ A1000 கேபிட்டல் A1000 which is equal to 100. அப்போ இதோட டிஃப்ரென்ஸ் என்னது, 100. இதுதான் ஆன்சர். ஓகேவா, சிம்பிள் சம் தான். அடுத்தது நெக்ஸ்ட் 13 how many 3 digits numbers are divisible by 3. 3 digits நம்பர்ஸ்னால் என்ன, இது வந்து 1, இது 2, இது சிங்கிள் டிஜிட், இது 10, இது 2 டிஜிட். அப்போ 100 வந்து 3 டிஜிட் நம்பர். 100லேருந்து தான் 3 டிஜிட், அதுக்கு முன்னாடி 99 முடிக்கும், என்னது 2 டிஜிட் நம்பர். அப்போ 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 100லேருந்து நம்ம என்ன பண்ணணும், அது டிவிசிபிள் பை 7 இருக்கணும். 100 வந்து டிவிசிபிள் பை 7 இருக்காது. 101, 102, 103 அப்படி பார்த்தீங்கன்னா 105 போட்டு பாருங்கள், டிவிசிபிலிட்டி 1 டைமு, பேலன்ஸு 3 வரும், 5 டைம்ஸ் வரும். அப்போ 105 வந்து டிவிசிபிள் ஆகுது. ஸோ ரெக்கையோட ஏபி ஈக்குவல் டு 105. இதோட 7 ஆட் பண்ணிக்கிங்க, 7 ஆட் பண்ணால் 112 வரும். அடுத்தது 119 அண்ட் ஸோ ஒன் போட்டுங்க. அடுத்தது இதோடைய லாஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் என்ன, 999 வரும், 999 வரும் இல்லையா. 99 வந்து டிவிசிபிலிட்டி ஆகாது. அடுத்தது 998 பார்க்கணும். இப்போ அது மாதிரி பார்த்தோம்னா 994 தான் வந்து ஒரு 2 நம்பர் போட்டு பாருங்கள், 996 அது மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1 டைம் வரும், இது பேலன்ஸ் 1 வரும், 28 வரும், அப்புறம் திரும்ப பேலன்ஸ் வரும், 2 டைம்ஸ் வரும். இது மாதிரி
அதனால் அது டிவிசிபிள் ஆகும். அப்போ 994 தான் லாஸ்ட் நம்பர். இப்போ நம்ம ஏபியை கண்டுபிடிச்சாச்சு. ஏபியை கண்டுபிடிச்சிட்டானா n வேல்யூ உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது ஈஸி தானே. ஏ டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 105, காமன் டிஃப்ரென்ஸ் தான் ஏல 7 ஆயிடுச்சா. ஓகே, லாஸ்ட் டேர்ம் வந்து எல்லுன்னு மென்ஷன் பண்ணிப்போம். நம்ம லாஸ்ட் எல் டேர்முக்கு ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா நான் ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த ஃபார்முலாவை நம்ம டேரெக்டாக என் வேல்யூக்கு யூஸ் பண்ணிப்போம். அது வந்து என்னன்னா ஏ எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் 1, அவ்வளோதான். லாஸ்ட் டேர்மை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 994 ஃபார்முலா மெமரி பண்ணிக்கோங்க. n ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ, எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்ம், இதுவும் ஏஎன்னு சொல்லலாம், எல்லுன்னு சொல்லலாம். அப்புறம் இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி ப்ளஸ் 1. ஓகேவா. அடுத்தது ஏ டேர்ம் 105 டிவைட் பை 7 ப்ராக்கெட் ப்ளஸ் 1 போடுங்க. அடுத்தது 994ல் 105 போயிடுச்சுன்னா 994ல் 105 போயிடுச்சுன்னா என்ன வரும், 988 இது நம்பர் வரும். போட்டு செக் பண்ணிக்கோங்க. 7 பேலன்ஸ் 1, 7 டேபிள் அடிங்க, 1 டைமு பேலன்ஸ் 1, அப்போ வந்து 2 டைம்ஸ் வரும் பேலன்ஸு 4, 49, 7 7 49, 177, 127 ப்ளஸ் 1, ஸோ 128. அப்போ என்னோட வேல்யூ 28. அப்போ டோட்டல் நம்ம ஹவு மெனி டேர்ம்ஸு 128 டேர்ம்ஸ் அப்படி வந்து டிவிசிபிள் பை 7. அதுக்கடியில் 128 டேர்ம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். 14th one. How many multiples of 4 lie between 10 and 250? 10க்கும் 250க்கு நடுவில் எத்தனை மல்டிபிள்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுவும் வந்து n தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அதே மாதிரி ரெக்கையோட ஏபியை நம்ம எழுதிப்போம். ரெக்கையோட ஏபி இப்போ வந்து 10க்கு அப்புறம் டிவிசிபிள் பண்ணக்கூடிய 4 நம்பர் பார்த்திங்கன்னா 12 வரும். 12 அடுத்தது 12க்கு அப்புறம் என்ன வரும், 16, அடுத்தது 20 அண்ட் ஸோ ஒன். அடுத்தது 250 4ஆல் டிவைட் ஆகாது. 248 பாருங்கள் 4ஆல் டிவைட் ஆகும். 6 4, ஸோ 248. இதுவும் n தான். அதே மாதிரி இல்லை ஃபஸ்ட்டு ஏ டேர்ம் வந்து 12, காமன் டிஃப்ரென்ஸ் 4, லாஸ்ட் டேர்ம் 248. n ஈக்குவல் டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணாமா, n ஈக்குவல் டு என்ன சொன்னால் எல் மைனஸ் ஏ டிவைட் பை டி plus 1. So last term what, 248 minus 12 divided by 4 plus 1. Okay, 248 ல 12 போயிடுச்சுன்னா 236. இது 4 2 போயிடும். 4 ல 1 போயினா 3 1 plus divided by 4 plus 1. 4 டேபிளில் அடிக்கலாமா. 4 டேபிள் அடிச்சிங்கன்னா 5 20 வரும், 36 வரும், 9 டைம்ஸ் வரும். ஸோ 59 plus 1, ஸோ 60. ஸோ n ஈக்குவல் டு 60. அப்போ எத்தனை மல்டிபிள்ஸ் இருக்குது, 60 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 லை பிட்வீன் 10 and 20 எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் n ஆர் த nth டேர்ம் ஆஃப் 2 APs 63, 65, 67 அண்ட் 3, 10, 7 அண்ட் ஈக்குவல். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, எந்த வேல்யூ ஆஃப் n-க்கு வந்து இந்த 2 AP கொடுத்துருக்காங்க, அதோட nth டேர்ம் வந்து ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அது எந்த நம்பர் என்னோட வேல்யூ, இதுவும் n தான் கேட்டிருக்காங்க, ஆனால் 2 AP கொடுத்துருக்காங்க. அதோட nth டேர்ம் மட்டும் ஈக்குவல்னு சொல்கிறாங்க. அப்போ அது எந்த டேர்ம்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், AP1ன்னு இது எழுதிப்போம். AP1 வந்து 61, 65, 67 அண்ட் ஸோ ஒன் எழுதிப்போம். இதை AP2ன்னு எழுதிப்போம், மென்ஷன் பண்ணிப்போம். 3, 10, அண்ட் ஸோ ஒன் எழுதிப்போம். ஓகேவா. இப்போ இதோட வந்து ஸ்மால் a 63ன்னு போட்டுப்போம். இதோட வேல்யூ D1ன்னு போட்டுப்போம். 65 minus 63 equal to 2. ஓகேவா. அடுத்தது இதோடது வந்து நம்ம கேபிட்டல் ஏன்னு போட்டுப்போம். இது 3 ஃபஸ்ட்டு டேர்ம். D2 அப்படின்னு போட்டுப்போம். இது வந்து 10 minus 3 which is equal to 7. இப்போ இதோட a இதோட d வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதோட nth டேர்ம் ஈக்குவல், தட் மீன்ஸ் an வந்து ஈக்குவல் AP1. அப்போ a plus n minus 1 into d which is equal to a plus இது d1, a plus n minus 1 into d2. இதான் அதோட nth term. ரெண்டு n term ஈக்குவல். இப்போ இதோட a வேல்யூ என்ன, 63 plus n minus 1 into d ஓட வேல்யூ 2 plus ஈக்குவல் a ஓட வேல்யூ 3 plus n minus 1 into இதோட d வேல்யூ 7. ஓகே, 63 plus 2n minus 2 which is equal to 3 plus 7n minus 7. Okay,
எல்லாம் போட்டாச்சா? இப்போ 63ல் 2 போயிடுச்சுன்னா 61, இந்த பக்கம் உள்ளது மைனஸ் 61 ப்ளஸ் 2n which is equal to 7ல் போயிட்டுனா 7n minus 4. ஓகே, அப்போ வந்து நம்ம என்ன ஒரு பக்கமும் நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு போவோம். 61 மைனஸ் ப்ளஸ் 4 which is equal to 7n minus 2n. ஓகே, 61 வந்து 65 which is equal to 7ல் 2 போயிடுச்சுன்னா 5n. அப்போ இந்த பக்கம் மாற்றிக்கிறேன். 5n equal to 65 சேஞ்ச் மட்டும் தான் பண்ணியிருக்கேன் இடம். ஸோ n equal to 65 divided by 5 1 டைமு 33. அப்போ n equal to 13. அப்போ 13th டேர்மில் ரெண்டு டேர்மும் என்ன ஆகும்? ரெண்டோட nth டேர்மும் ஈக்குவலாக இருக்கும். எந்த டேர்மில் ஈக்குவலாக இருக்கும்? 13th டேர்மில் இந்த 2 APs ஆர் ஈக்குவல்னு எழுதணும். 13th டேர்மில் 2 APs ஆர் ஈக்குவல்னு எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரீவியஸ் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் இது கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.